வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோவில் இந்த டைகர் ஸ்கின் ஒன்று நான் செஞ்சுருக்கிறேன் ஆல்ரெடி. இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோன்றதை நான் இன்றைக்கி காட்ட வரேன். இது வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டுன்னு உள்ள ஒரு மெட்டீரியலில் வச்சு நாங்கள் எப்படி இந்த ஸ்கின்னை நாங்கள் செய்ய போகிறோன்றதை இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். கீஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய ஸ்கேலாகிட்டேன். அடுத்து நாங்கள் மெட்டீரியல் கிராஃபில் போவோம். ஸ்பியர் கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், மெட்டீரியல் கிராஃப் கிளிக் பண்ணக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு ஆல்ரெடி அதில் உள்ள மெட்டீரியல் நார்மல் மெட்டீரியல் அதை உங்களுக்கு காட்டும். இப்போ நாங்கள் வந்து இதுதான் மெயின் மெட்டீரியல். இதுக்குரிய எஃபெக்ட்டுகளை தான் நாங்கள் வேறு ஆட் பண்ணி நாங்கள் போட போகிறோம். ஓகே, இதில் வந்து இப்போ நாங்கள் இது ரெண்டு தான் நாங்கள் பார்க்குறோம். ஒன்றும் டிஃப்யூஷன் இருக்குது, இது தான் இருக்குது. நாங்கள் வந்து எப்படின்றது நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நான் அதை ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதில் டபுள் கிளிக் பண்ணி அதோட செட்டிங்ஸ் வரும். நான் இங்கே ஸ்பியர் இருக்கிறத இங்கே டைகர் ஹேர்னு போடுறேன். ஓகே, இப்போ இது டைகர் ஹேர்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் டைகர் ஸ்கின்னு போடுறேன். ஸ்கின். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வந்து நான் ஒரு அந்த ஜியோமெட்ரின்னு உள்ளதுக்கு நாங்கள் ஒரு ஃபஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ். இப்படி இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஜியோமெட்ரி, ஃபஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ் வந்துருச்சு. அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இதே மாதிரி சேம் மெட்டீரியல் டிஃப்யூஷன் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே அடுத்து என்ன செய்யணும்னா, ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் ஒரு மேப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்சர் போங்க, டெக்ஸ்சர் மேப் கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்படி நீங்கள் 3 நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இங்கே பம்பில் கிளிக் பண்ணி இந்த ரஸ்டி பெயிண்ட் பம்புன்றதை நான் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இதை தான் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து இதில் இது வந்து நேம் மாற்றிக்குவோம். ஹேர் 1 சொல்லி இதில் நாங்கள் ஹேர் 2 மாற்றிக்குவோம். இதே கலர்னு மாற்றிக்குவோம். கலர் இது வந்து நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதோட கனெக்ஷன் இந்த சர்ஃபஸுக்கு மாற்றுறோம். இந்த கனெக்ஷன் ஜியோமெட்ரிக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கலருக்கு கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து லென்த்துக்கு கனெக்ட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன நடந்துருக்குன்னு சொல்லி. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட செட்டிங் ஒரு ஆக்கில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கு. அடுத்தது நீங்கள் இப்போ அவங்களோட ஜியோமெட்ரி பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்படி தான் இருக்குது நம்ம அப்ளிகேஷன். அதில் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டாக இது ஹேர் கலருக்கு கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் பண்ணணும். ஸ்பியர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துருச்சு, ஸ்பியரோட ஷேப் வந்துருச்சு. அடுத்து வந்து நம்மளோட ஹேரை வந்து நம்ம ஹேர் மாதிரியே விளங்கலை. அதுக்கு நான் ஹேரோட சேஞ்ச் பண்ணேன். அது ஹேர் 1 ஃபஸ்ட்டுன்னு உள்ளதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் சில சேஞ்சஸ் நான் இதில் வந்துன்னா இதுக்கு ஒரு 8.8 கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் ஒன்று வந்திருக்கும்.
அப்புறம் வேரியஸில் 0.8 கொடுக்குறேன். அடுத்து நான் டென்சிட்டி உள்ளதுக்கு ஒரு 500 கொடுக்குறேன். ரண்டம்னஸ் 0 இருக்கிறதுக்கு நான் ஒரு 4 கொடுக்குறேன். செட்டிங் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருந்தவன் செட்டிங்கை நான் குறைச்சிருக்கேன். பாக்ஸிங் உள்ள ஸ்பீட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் காட்டின மாதிரி அந்த ஸ்பியரோட இந்த மெட்டீரியல் அட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டின இமேஜ் மாதிரி ஒரு எஃபெக்டாக உங்களுக்கு எடுக்கலாம். இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிராஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து பேசிக் மெட்டீரியல். இதுக்கு நாங்கள் ஸ்கின்னுக்குரிய கலரும் நாங்கள் இதே மேப்பை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டுன்னு உள்ளதுக்கும் நாங்கள் சேம் அதே கலரை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதான் நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி கலர் கொடுத்து கலர்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது ஜியோமெட்ரியோட லிங்க்ஸ் இது. அடுத்து இது என்ன செஞ்சுருக்கோன்னா நாங்கள் இந்த ஹேரோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி மாதிரி இருக்குது. அதில் எஃபெக்டை நாங்கள் கொடுத்தோம். இந்த பார்த்தீங்கன்னா லென்த் டெக்ஸ்சர் இருக்குது. இதில் எஃபெக்டாக இது வந்து லென்த்தோட டெக்ஸ்சர். இதில் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல பிளாக்காக இருக்கிற இடம் வந்து மேலேயும் ஒயிட்டாக இருக்கிற இடம் மேலேயும் பிளாக்காக இருக்கிற இடம் கீழேயும் உங்களுக்கு அந்த ஹேரை மேலே கீழே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரேண்டமாக காட்டும். அதுதான் இதில் நடக்கிறது. உங்களுக்கு இந்த கிராஃபை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இந்த கிராஃப் உங்களுக்கு